வேந்தர் டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஜோதிட நேரம். இன்னைக்கு ஜோதிட நேரத்துல யதார்த்த ஜோதிட செல்வி சார் நம்ம கூட இருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், கல்வியில சிறப்பு பெறணும்னா என்ன சார் பண்ணணும்? சிஷ்ட குருநாதேஸ்வரர் கோயில்னு இருக்குமா, திருத்தலூர் கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் சிஷ்ட குருநாதேஸ்வரர் திருக்கோயில் திருத்தலூர். இந்த கோயிலில் விசேஷம் பார்த்திங்கன்னா சிவனுடன் தட்சிணாமூர்த்திக்கு மிக சிறப்பான பிரசித்தி பெற்ற ஆலயம் தான் இந்த கோயில். வேலைக்கிழமையில் அந்த கோயில் நடைபெறுகின்ற பூஜை ஆராதனையில் கலந்து கொள்வதும் அன்னதானத்தில் கலந்து கொள்வதும் மிக சிறப்பான பலனை தரும். கல்வி ஞானங்களில் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு கூட்டிக் கொண்டு போவதும், வயதானவர்கள் பெரிய டிகிரிகளை எடுக்கிற சமயத்தில் தடைகள் காணப்பட்டாலும் இந்த சிஷ்ட குருநாதேஸ்வரர் கோயில் திருத்தலூரில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் போய் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக கல்வியில் பாதிப்பில்லாமல் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பேசலாம் சார். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் மதுமிதா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. நான் என் அம்மாக்காக கேட்கணும் மேம். சொல்லுங்க மேடம். நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க, கேட்குதுமா. என் அம்மா பேர் ராஜலட்சுமிங்க சார். ம் கடகராசி, ஆயுள் நட்சத்திரம், ம் தனுசு லக்னம். வயசுமா? வயசு 50 போகுதுங்க சார். சரி, சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ரொம்ப தலை வலிக்குதுங்க சார். அடிக்கடி சரி, ரொம்ப தலை வலிக்குது. நான் அதாவதுமா அவங்களுடைய இதில் இப்போதைக்கு அவங்களுடைய அமைப்பில்மா அவங்க நடக்கக்கூடிய தசாபுத்தியுடைய வீரியம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். என்னம்மா? ஹலோ ஹலோ அவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய அவங்க ஆயிலிய நட்சத்திரத்தில் தானே பிறந்தாங்க? ஆமாங்க சார். ஆமாம். இப்போ அந்த சந்திர தசையுடைய வீரியம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரங்களை மிக முக்கியமாக பண்ணணும். குறிப்பாக திங்களூர் வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரணும், திங்களூர் என்ற கோயிலுக்கு. அடுத்ததாக திருவெண்காடு புதஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திங்களூர் என்பது சந்திரனுக்கு உண்டான பிரசித்தி பெற்ற கோயில். எப்பவுமே நம்ம ஏன் பரிகாரத்தில் நவகிரகத்துக்கு உண்டான தோஷ இடங்களை சொல்கிறோம் என்றால், அந்த கோயில் சந்திரனுக்கே விமோசனம் கொடுத்த இடம், இந்த திருவெண்காடு புதனுக்கே விமோசனம் கொடுத்த இடம் என்பதனால் அந்தந்த கோயிலுக்கு செல்வது விசேஷமான பலனை அந்த சிவன் பெருமாளால் நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த 2 கோயிலுக்கு போகிறதும், 3 குளத்தில் திருவெண்காடில் இருக்கிற நீரை தெளித்து கொள்வதும், அப்புறமா எல்லா சன்னிதானத்துக்கும் திங்களூரிலும் சரி திருவெண்காடிலும் பசுனை கொடுப்பதும், வணங்கிட்டு வருவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், அடுத்தது வாரம் திங்கட்கிழமை அருகில் உள்ள சிவனுக்கு வில்வ இலையும் பசுனையும் கொடுக்க இந்த நோயுடைய தாக்கத்துக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் நல்ல மருத்துவர் கிடைப்பதுடன் இதனுடைய வீரியம் குறைவதற்குண்டான பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். நன்றிம்மா. ராகு கேது மற்றும் சர்ப்பதோஷம் நீங்க என்ன சார் பண்ணலாம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்தவச்ச பெருமாள் சார், இதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அதை பார்த்துடலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயலட்சுமி மேடம். நாங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஆனா எங்க கொழுந்தனார் பொண்ணுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க ஜெயலட்சுமி. வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம். அந்த எங்க பொண்ணு எங்க கொழுந்தனார் பொண்ணு திருவள்ளூர்ல இருக்காங்க சார், சென்னையில. சரி. அவங்க 2 பேருமே உத்திராட நட்சத்திரம். மாப்பிள்ள விருச்சிக ராசி, விருச்சிக நட்சத்திரம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம். பொண்ணு தனுசு லக்னம் சார். ஒரு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. 2 பேருமே மகரத்துல வராங்களா இல்ல தனுசுலயும் வராங்களா? மகரத்துல வராங்க சார். மகரத்துல வராங்க. 2 பேருமே 80ல பிறந்திருக்காங்க சார். 1980ல பிறந்திருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்லைங்க சார். நாங்க வீட்ல இருந்து பார்த்துதாங்க சார். நீங்களே பார்த்து பண்ணிருக்கீங்க. சரி. லவ் மேரேஜ் எல்லாம் இல்லைங்க சார். ஆனா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க சார். அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க சார். ஒவ்வொரு சமயம் சுமூகமா பேசிக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க சார். அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். பார்த்து பொருத்தெல்லாம் பார்த்து அப்ப அதெல்லாம் கேட்கல. அந்த சமயத்துல தெரிஞ்சவங்க பண்ணி வச்சிட்டீங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் பார்த்துதாங்க சார் பண்ணணும். பண்ணலாம்னு சொன்னாங்கிறதுனால பண்ணணுங்க சார். அது எப்படி பண்ணலான்னு இதுக்கு போய் சொல்லுவாங்க? சரி சரிம்மா, அவங்க கிட்ட ரெகுலரா சொல்லுங்க. அவங்களுடைய திருவள்ளூர்லேயே இருக்கிறனால அந்த பாப்பா கிட்ட சொல்லுங்கள். ரெகுலராக வாரம் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போகிறது விசேஷமான பலனை தரும். தொடர்ச்சியாக வீரராக பெருமாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்துடன் இந்த காலகட்டத்தில் 2 பேருடைய அமைப்பில் கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை சிங்கப்பெருமாள் நரசிம்மர் பக்கம்தான் அங்கேருந்து செங்கல்பட்டில். அந்த சிங்கப்பெருமாள் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் என்ற இடத்துல இருக்குது, செங்கல்பட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய இடம். அந்த சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வலம் கொடிமர நமஸ்காரம் பண்ணி கோயிலை மொத்தம் 3 முறை சுற்றிட்டு வருது விசேஷமான பலனை தரும்.
கண்டிப்பாக வீரராக பெருமாள் வார வாரம் தொடர்ச்சியாக சென்று கொண்டு வந்தால், அதாவது வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அவர்களுக்கு எப்பொழுது முடியுமோ அந்த 3 நாட்களில் ஒரு நாள் கண்டிப்பாக செல்ல சொல்லுங்கள். பசுனை கொடுக்க சொல்லுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள். வீரராக பெருமாள் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை யாராவது ஒருத்தர் 5 முறை டெய்லி சொல்ல சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். நன்றிம்மா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் வந்தவாசிலேருந்து உண்ணாமலை பேசுறேங்க. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சார் நமஸ்காரம்மா, சொல்லுங்க. எங்க பையனுக்காக கேட்கணும் சார். சரி. அவன் 9/8/1989 பிறந்திருக்கான் சார். சரிம்மா. கடக லக்கணம், ம், சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க. சரி. இது டிப்ளமா முடிச்சிருக்கிறாங்க. பிஇல நிறைய அரியர் இருக்குதுங்க. அது எப்ப முடிப்பான்? நல்ல வேலை எப்ப கிடைக்கும்? சரிங்கம்மா, தம்பிக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லுங்கம்மா. திருநள்ளாறு போயிட்டு வர்றது வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக திருநள்ளாறு போகிறத விடாமல் பண்ணின்னு வர சொல்லுங்கள். யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம். அவர் 9ஆம் மாதம் என்ன தேதியிலம்மா பிறந்தாரு? தமிழ் மாசம் ஆகஸ்ட். எந்த தேதிம்மா, என்ன மாசத்துல பிறந்தார்? இங்கிலீஷே சொல்லுங்க. ஆகஸ்ட் 9. சரி, ஆகஸ்ட் 9ஆம் மாதம் பிறந்தார் இல்லையாம்மா அவரு? ஆமாங்க. அதாவது ஆடி மாசத்துல தானே அவர் பிறந்திருக்காரு. அந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா திருநள்ளாறு ரெகுலரா வருஷம் ஆடி மாசம் தொடர்ச்சியா போக சொல்லுங்க. பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் கிடைக்கும். திருநள்ளாறு போய் முதல் தடவை மட்டும் நல தீர்த்தத்தில் நீராட சொல்லுங்க. விநாயகருக்கு சிதற்காய் ஒடிக்க சொல்லுங்க. அங்க இருக்கிற தர்பானேஸ்வரர் அம்பாளுக்கெல்லாம் பசுனை கொடுத்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அபிஷேக விபூதியை டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இப்பொழுது அந்த உத்தியோக பிராப்தம் மற்ற பிராப்தத்துக்கு அவருக்கு 2 கோயில் ரொம்ப விசேஷம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். பசுனை கொடுத்து மற்ற சன்னிதானத்தெல்லாம் கும்பிடுவதுடன் 25 கிலோ பச்சரிசியை கோயிலுடைய ஆஃபீஸ் மூலியமாக மடப்பள்ளிக்கு கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும், அந்த மடப்பள்ளிக்கு ரசீட் போட்டுக்க சொல்லுங்கள். அது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். அத்துடன் பழனி முருகருக்கு செல்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அந்த பழனி முருகருக்கு கண்டிப்பாக விபூதி அபிஷேகம் செய்வது அதாவது விபூதி அபிஷேகம் எப்படியாவது புக் பண்ணி ஆன்லைன்லையாவது புக் பண்ணி அந்த விபூதி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது இந்த படிப்பு உத்தியோக தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம், தேன்மொழி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க தேன்மொழி அம்மா. சார், கல்யாணத்துக்காக கேட்கணும் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, வேற அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அதான் எப்போ மேரேஜ் செட் ஆகும்? சரி, லக்ன ராசி எல்லாம் சொல்லுடாமா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்னம். வயசுமா? வயசு இப்போ 30 முடியுதுங்க. 87ல பிறந்திருக்கிறேன். 30 முடிஞ்சிருச்சுங்க. சரி, 30 முடிஞ்சிச்சு. சனி திசை ஆரம்பிச்சிருக்காமா உனக்கு? சனி திசை நடக்குதுங்க. சனி திசையில சந்திர புத்தி. சரி, சனி திசையில தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க, சனி திசை. தனுசு லக்னமாம்மா நீ? ஆமாங்க, தனுசு லக்னம். கண்டிப்பா நீ என்ன பண்ணுமா, கேரளாக்கு கண்டிப்பா போயிடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா திருப்பூர்ல இருக்கீங்களா? திருப்பூருங்க. திருப்பூர்ல இருக்கனால கண்டிப்பா கேரளா பக்கம் தானே. குருவாயூருக்கு கண்டிப்பா ஒரு நாள் காலையில போயிடுங்க. குருவாயூரில் தரிசனம் பண்ணுங்க. கொடிமரத்தோடு சேர்ந்து 9 முறை சுற்றுங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு நல்லெண்ணெயை துலாபாரமாக கொடுங்க. நல்லெண்ணெயை துலாபாரமாக கொடுத்துட்டு அதுக்கு குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வாங்கிக்கோங்க. கோயிலை பலமர்ந்து சொல்கிறதோடு அந்த கோயிலே பிரசாத கடையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக எண்ணெய்ன்னு கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க. டெய்லி ஒரு ட்ராப் வச்சுக்கோங்க. பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். குருவாயூர் முடிச்சுட்டு மம்மியூர் என்று சொல்லக்கூடிய 2 கிலோமீட்டரில் இருக்குது சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கோயில் பின்னாடியே இருக்கும். அந்த பகவதிக்கு முட்டு உடைப்பது என்றால் தேங்காய் உடைப்பது, அது கல்யாண முட்டு என்று கேளுங்கள். அந்த கல்யாண முட்டை பயபக்தியுடன் உடைத்து விட்டு அந்த ரசீட் போட்டு உடைங்க. பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் விரைவில் திருமணத்தில் இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். இது உடனடியாக செய்யுங்க, நல்லது நடக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை சொல்லுங்க. நான் திருச்சியிலேருந்து கலா பேசுகிறேன் சார். சொல்லுங்க கலாமா. நமஸ்காரம். எனக்கு 1962ல் பிறந்தேன் சார். சரிம்மா. மிதுன ராசி, புனர்பூசம் 3ஆம் பாதம். சரிம்மா. தனுசு லக்கணம். சரிங்கம்மா. எனக்கு 40 வயசுலேருந்து உடல் நலம் ரொம்ப சீர்கெட்டு போச்சு சார். சரி. சக்கரை வியாதி, பிரஷர், தைராய்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் புதன் தசையிலே உங்களுக்கு எல்லாமே கெட்டுடுச்சு இல்லையா? சரி, சொல்லுங்க. அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த L5 டிஸ்க் நான் இடது பக்கம் நரம்ப பாதிச்சிருச்சு சார். சரி. அதுலேருந்து ரொம்ப படுக்கையில் தான் அதிகமாக இருக்கேன். இப்போ ஓரளவு வீட்டில் நடமாடுறேன். சரி.
இருந்தாலும் படுக்கையில் இருக்கிறதுனால சுகர் அதிகமா போகுது, இந்த கை தூக்க முடியல, சரி. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உடல்நல. அபிராமி அந்தாதின்னு நோட் பண்ணிக்கோங்கம்மா. அதில் பாடல் 21, 24, 27 பயபக்தியோட படிக்கணும். 21, 24, 27, 40 இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 21, 24, 24, 27, 40, 75வது பாடல் 5 பாடலை தொடர்ச்சியாக டெய்லி ஜபித்து கொண்டு வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். திருச்சியில இருக்கிறனால மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் சிரமம் பார்க்காம வெள்ளிக்கிழமை வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெக்காளியம்மன் கோயிலில் போயிட்டு 6 தாமரை மலர்களே அம்பாளுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அந்த வெக்காளியம்மன் கோயிலில் கும்பிடுறச்சு ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரன் இருப்பார், அவருக்கு நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் கொடுத்துட்டு தீபத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த வெக்காளியம்மன் படத்தை வைத்து கொண்டு கும்பிடுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அபிராமியில் இருக்கிற பாடல் 21, 24, 27, 40, 75வது பாடல் மிக முக்கியமான பாடல். அதில் வந்து கண்டிப்பாக 40வது பாடல் என்று சொல்லக்கூடிய வானதல் கன்னியை தொடர்ச்சியாக ஜபம் பண்ண அந்த பூர்வ புண்ணிய தோஷம் நிவர்த்தி ஏற்படும். மேலும் வந்து ஒரே ஒரு முறை சிரமம் பார்க்காமல் உங்களுக்கு பாதிப்புக்கெல்லாம் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதஸ்தலத்துக்கு போயிட்டு 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளித்து கொள்வதுடன் பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்திலையும் அர்ச்சனையெல்லாம் வேண்டாம், பயபக்தியுடன் கும்பிட்டு விட்டு நமஸ்காரம் பண்ண முடிந்தால் பண்ணுங்கள், இல்லை என்றால் நின்றவாறே கும்பிடு விடுவதும். அடுத்தது கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம், அந்த கேது ஸ்தலத்துக்கும் வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அத்துடன் மாதம் ஒரு புதன்கிழமை மட்டும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அருகும் புல்லும் தேங்காய் கொடுத்து ஒரு சிதற்காய் உடைப்பது விசேஷமான பலனை தரும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார் அடுத்த காலர் பார்த்தலாமா? ஓகேம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? இது ஜோதிட நேரம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மோகன் சார். சொல்லுங்க மிஸ்டர் மோகன். சார் வணக்கம் சார், எனக்கு பேர் மோகன் சார். 13/6/1959 டேட் ஆஃப் பர்த்ங்க. 1959ங்களா? ஆமாங்க. சரி. சிம்ம ராசி, கும்ப லக்னம், பூர நட்சத்திரங்க. சந்தோஷம், சொல்லுங்க. என்னுடைய மனைவி வந்துங்க சசிகலா, 14/2/73ங்க. சரி. அவங்க வந்துங்க மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னங்க. சரி. ஆனா 2 பேருமே கும்ப லக்னம் தான் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. சரி. ஒரே குழப்பமா இருக்குங்க. ஒன்னும் தொழில் கிடையாது, கூலிக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னம்மா? தொழில் ஒண்ணு இல்லைங்க, கூலிக்கு போயிட்டு இருக்கிறேன். லேண்ட் ஒண்ணு கொடுக்கணுங்க, அது ஒன்னும் ஒத்து வர மாட்டேங்குதுங்க. என்ன புரியாது இருக்குங்க. என்ன கொடுக்கணும்? லேண்டுங்க விற்கணும். விற்கணுங்க சார். சரி 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 சரி. ஒரு தொழில் ஒண்ணு இல்ல, கூலிக்கு தான் போயிட்டு இருக்கிறேங்க. தொழில் பத்தி கூட ஒண்ணு இல்லைங்க. லேண்ட் கொடுத்தோம், செட்டில் ஆயிட்டு ஃப்ரீயா இருக்காம இருக்கிறேங்க. சரி சரி. லேண்ட் கொடுக்க முடியல? ஆமாங்க சார், கொடுக்க முடியல. எந்த ஊர்ல இருக்கீங்க? ஈரோடு சார். ஈரோடுல இருக்கீங்க இல்லையா? ஈரோடு பக்கம். கண்டிப்பா கொடுமுடின்னு இருக்கு இல்லையா, பக்கம் தானே? ஆமா, கொடுமுடி பக்கம் தாங்க. அந்த கொடுமுடிக்கு கண்டிப்பா போயிட்டு வேற ஒண்ணுமே பண்ணாதீங்க. அங்க விநாயகர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா தெய்வத்தையும் படிப்படியா மும்மூர்த்திகளையும் வந்து சுத்திட்டு எல்லாருக்கும் பசுனை கொஞ்சம் தீபத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் அங்கே இருக்கிற விநாயகர், சிவன், பிரம்மா, அடுத்ததாக வந்து பெருமாளுக்கெல்லாம் வந்து பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதுடன் அபிஷேகம் பண்ணுவதாக வேண்டுதல் செய்துக்குங்க. பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். இந்த கொடுமுடிக்கு போயிட்டு வந்தாலே உங்களுடைய பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணும். மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். செல்வது வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் செல்லுங்கள். கண்டிப்பாக விரைவிலே வந்து இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுமுடிக்கு சென்றாலே போதும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், ஜோதிட நேரம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சின்னூர்ல இருந்து பேசுறோம்மா. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சுகுனி. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம், கேக்குது. சுகுனியா அது பேரு. சரி. 2/12/1992 சரி. கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். சரி, என்ன வேணுமா? இது கல்யாணம் தள்ளி போய் வருது, அப்படி நிக்குது. சரி, எங்க இருக்கீங்க நீங்கம்மா? இங்க நாங்க தேனி மாவட்டம், சின்னமனூர். தேனி மாவட்டத்தில் இருக்கீங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு இந்த பாப்பாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலில் பசுனையை வந்து மீனாட்சிக்கும் சிவனுக்கும் கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதை வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். கோயிலே இருக்கக்கூடிய பிரசாதத்தில் 14 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்கள். கோளர் திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய வேயிர் தோழில் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை வந்து
பொற்றாமரை குளத்தில் உட்காந்து இந்த குழந்தையை படிக்க சொல்லுங்கள். பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் மதுரை மீனாட்சி சுந்தரேசர் படத்தை வைத்துக்கொண்டு தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து புதன்கிழமை தொடர்ச்சியாக சிவன் கோயிலுக்கு பசுனை கொடுப்பதும் விபூதி அபிஷேக பொருள்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வர சொல்லுங்கள். 9 வாரம் தொடர்ச்சியாக கொடுத்தாலே திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் தொடர்கிறது இது ஜோதிட நேரம். சார், இந்த சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் நீங்கள் என்ன சார் பண்ணலாம்? திருவள்ளூரில் வந்து திருநின்ற ஊருன்னு இருக்குது. அந்த கோயில் வந்து பக்தோச்சல பெருமாள் திருக்கோயில்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். 108 திவ்ய தேசத்தில் ஒரு தேசம் அது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தாயாரோடைய பெயர் வந்து என்னை பெற்ற தாயார் என்று சொல்லக்கூடிய சுதாவல்லி தாயார். அதாவது குபேரன் வந்து தன்னுடைய செல்வத்தெல்லாம் இழந்து என்னை பெற்ற தாயாரை வழிபாடு பண்ணி மீண்டும் அந்த குபேர நிலையை அடைந்தான் என்பது புராணத்தினுடைய வரலாறு. மேலும் இந்த கோயிலில் பார்த்தா ஆதிசேஷனுடைய சன்னிதானம் என்று உள்ளது. இந்த ஆதிசேஷனும் பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு பண்ணுவது, என்னை பெற்ற தாயாரை வழிபாடு பண்ணுவது, அந்த கோயிலில் நடைபெறுகின்ற மற்ற ஆராதனைகளில் கலந்து கொள்வது, அன்னதானத்தில் கலந்து கொள்வது எல்லாம் செய்தால் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்பதோஷத்தினுடைய வீரியங்கள் குறைந்து அவர்களுக்கு ஏற்பட்டுன்ற தடைகள் நிவர்த்தி ஏற்படும் என்பது விசேஷமான பலனை தரக்கூடிய அற்புதமான கோயில். எனவே இந்த கோயில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தோச்சலம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். சிறப்பாக சொன்னீங்க சார். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம், ஜோதிட நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். அவினாசிலிருந்து ஆர்வங்க. உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்கள் மிஸ்டர். அவினாசிலிருந்து ஆர்வம். வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்கள். சிம்மராசிங்க சார். மக நட்சத்திரம், மிதுன லக்கணம். வயசுங்க? 28/4/1958ங்க. சரி, 59 வயசு ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். சரி, சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கடன் தொல்லை அதிகமா இருக்குங்க சார். லக்னம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆறுமுகம் சார், லக்னம் என்னங்க? லக்னம் என்ன சொன்னீங்க? முதல் கம்பெனி வச்சிருந்தேன் சார், பனியன் கம்பெனி. இல்ல லக்னம் என்ன சொன்னீங்க? மிதுனம். ஓகே சரி. அதாவது கடன் அமைப்பா இருக்கு உங்களுக்கு? என்னங்க? கடன் பிரச்சனை இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குங்க சார். ஒரு பூர்வீக சொத்து விற்க முடியாது, அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்குது. அண்ணனுக்கு எனக்கு இருக்க சொத்து. சரி, உடனே சிரமம் பார்க்காம அறுபடை வீடுகளுக்கு ஒரு முறை யாத்திரை மாதிரி போயிட்டு வாங்க. அறுபடை வீட்டில் போயிட்டு எல்லா அறுபடை வீட்லேயும் ஒரு விபூதி கலெக்ட் பண்ணி அந்த அபிஷேக விபூதி மொத்த விபூதியும் சேர்ந்து நெத்தியிலையும் அடிவயிற்றிலையும் தடவி கொண்டு வருவதும் வருடத்துக்கு ஒரு முறை அறுபடை வீடுகளுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்வதும் விசேஷமான பலனை தரும். எல்லா அறுபடை வீடுகளிலும் ஒரு கோயிலையும் 9 பிரசாதத்தை வாங்கி அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தானம் கொடுக்க பெரிய அளவு அனுகூலத்தையும் உங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதற்குண்டான பலனையும் தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. அறுபடை வீடுகளுக்கு செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அத்துடன் மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காமல் ஞாயிற்றுக்கிழமையில் 9 வாரம் ராகு காலத்தில் துர்க்கைக்கு பசுனையும் 9 உதிரி எலுமிச்சை பழத்தையும் குங்குமத்தையும் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும் அந்த பழத்தை திருப்பி வாங்கி கொண்டு வராமல் இருப்பது விசேஷமான பலனை 9 வாரத்தில் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. நான் குணா திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சார். கேளுங்க மேம். எங்க வீட்டுக்காருக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும். அவரோட பேர் வந்து சிவகுமார். பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, மிதுன லக்னம். வயசு என்னம்மா? 32. சரி, சொல்லுங்க மேம். அவருக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும், அதனால கேட்கணும். மிதுன லக்னமாமா அவரு? ஆமா சார். திருவள்ளூர்ல இருக்காரு அவரு? ஆமா சார். சரி, பாடி வந்து கொஞ்சம் பக்கமா இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் பாடி திருவிழிதாயம் என்ற கோயில் இருக்கு. பாடியில வந்து டிவிஎஸ்க்கு எதிரில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற அந்த திருவிழிதாயம் கோயிலுக்கு வந்து 9 வாரம் வேலைக்கிழமை தொடர்ச்சியாக வர சொல்லுங்கள். ஒரு வாரம் மட்டும் 11 கிலோ பச்சரிசியை கோயில் ஆஃபீஸ் மூலிமா மடப்பள்ளிக்கு கொடுத்து ரசித்து போட்டுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பசுனை கொடுத்து அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நல்லபடியாக அந்த 9 வாரம் அந்த கோயிலை முடிக்கிறதுக்குள்ளாக முடித்துட்டு உத்தியோகம் கிடைத்த பிறகு ஆலங்குடி குருஸ்தலத்துக்கும் தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய ராஜகுரு ஸ்தலத்துக்கும் வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ள சொல்லுங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். 9 வாரம் சிரமம் பார்க்காமல் வருவதற்கு உண்டான முயற்சியை செய்ய சொல்லுங்கள். அப்படி போகல இப்படி போக முடியாது என்று வருத்தப்பட்டால் அதற்கு உண்டான அமைப்பு பாதிப்புகள் தொடர்ச்சியாக தான் இருக்கும்.
இந்த காலகட்டத்தில் 9 வாரம் வேலைக்கிழமை தொடர்ச்சியாக வருவதும் அதுக்கு பிறகு மாதம் ஒரு வேலைக்கிழமை வந்தால் போதும். உடனடியாக செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குத்தம்னு கூப்பிடுறேங்க, மயிலாடுதுறை பக்கம். சொல்லுங்க சார். நமஸ்காரம், கேக்குது. பையனை பார்க்கணும் சார். சொல்லுங்க. பையன் வயசு 13/1/1998. 13/1 1998. சரி. பூச நட்சத்திரம், கடகராசி, மீன லக்னம். சரி, சொல்லுங்க, என்ன வேணும்? அவனுக்கு வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு ஆகிருக்குது. ஒன்றும் விசா ரெடி ஆகல. எவ்வளோ நாள் ஆகுது? சார், அவர்கிட்ட சொல்லுங்க, வருஷத்துக்கு வருஷம் தொடர்ச்சியாக அவருக்கு இப்போ நடப்பெறுகின்ற இந்த திசை புத்திகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் எப்பவுமே வருஷம் கேரளாவில் இருக்கிற குருவாயூர் போய் துலாபாரம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். கேரளாவில் இருக்கிற குருவாயூர் சென்று துலாபாரம் கொடுப்பது மறக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அவர் பிறந்த மார்கழி மாதத்திலே தொடர்ச்சியாக கொடுக்க பழக்கப்படுத்திடுங்க. அது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். துலாபாரம் அவருக்கு மனதுக்கு பிடித்த அங்கே 54 பொருள் இருக்கும். அதில் எது வேணுமோ கொடுக்கலாம். கோயிலை 9 முறை சுற்றிட்டு வருவதும், குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் கும்பிடுவதும், புதன்கிழமையில் அந்த குழந்தை பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அத்துடன் இல்லாமல் திருக்கடையூர் அபிராமி சன்னிதானத்திற்கும் அங்கே இருக்கின்ற சிவன், அபிராமி, மார்கண்டேயர் எல்லாம் வழிபாடு பண்ணுவது வருடத்துக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குத்தாலத்திலே இருக்கிறனால இந்த கோயில் பக்கம்தான். இதை செய்வது பெரிய அளவு அனுகூலத்தை தரும். அதுடன் மட்டுமில்லாமல் கண்டிப்பாக தொடர்ச்சியாக ஒரு 9 வாரம் வேலைக்கிழமை மட்டும் அவருடைய தொழில் நிமித்தமாக பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு தென்குடி திட்டைக்கு சிரமம் பார்க்காமல் போயிட்டு வர சொல்லுங்கள். 9 வாரத்தில் ஒரு வாரம் மட்டும் 500 கிராம் விபூதியை கொடுத்து குருவின் பாதத்தில் போட்டு எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். பசுனை தொடர்ச்சியாக கொடுத்தாலே போதும். உத்தியோகத்தில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி பண்ணும். ஆனாலும் நடக்கக்கூடிய திசைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது குருவாயூர் சன்னிதானத்துக்கு செல்வதும் திருக்கடையூர் சன்னிதானத்துக்கு செல்வது ஏற்றத்தை தரும். தேகாராக்கும் வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் நட்பு விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய திசை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செண்பகவல்லி. சொல்லுங்கம்மா. திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்கம்மா, கேக்குது. நான் 1/8/1995 பிறந்தேன். 1/8/1995. சரி. அப்புறம் நான் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எழுதிட்டு இருக்கேன் சார். ஆனா ஒரு மார்க்ல போயிடுதுங்க சார். சரி, உங்க ராசி லக்னம் எல்லாம் சொல்லுங்க எனக்கு. என்னோட ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். சரி, லக்னம் 4ஆம் லக்னம் சொன்னாங்க சார். அப்படி அது மாதிரி வேண்டாம். சரி, பரவாயில்ல. அஸ்த நட்சத்திரம் இல்லையா நீங்க? ஆமாங்க சார். சரி, அதாவது இப்போ எங்க இருக்கீங்க? திருவள்ளூர்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். எனக்கு கவர்மெண்ட் வேலையில ஒரு மார்க் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணா ஒரு எக்ஸாம் போயிடுங்க சார். கிட்டக்க போய் விட்டுட்டேன். நீங்க சென்னையில எங்க திருவள்ளூர்ல தானே இருக்கிறனால உங்களுக்கு திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில உள்ள பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் ரொம்ப பக்கம் தான். அந்த பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தொடர்ச்சியாக போங்க. பசுனை கொடுங்க. அங்கே இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அத்துடன் வேலைக்கிழமை மதியம் 1 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுங்க. வேலைக்கிழமை திருவள்ளூர்லேயே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுங்க. அனுமன் கவசத்தையும் அனுமன் சாலிசாவையும் தினமும் கேட்டுக்கொண்டு வாருங்கள். அனுமன் காயத்ரி உச்சரிப்பதுடன் சொல்லிக்கொண்டே வாருங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உத்தியோக பிராப்தம் கை கொடுவதற்குண்டான பரிகாரம் பஞ்சவடி ஆஞ்சநேயரை தொடாமல் விடாமல் பிடித்துக்கொள்ளு. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் தேவி. நான் மும்பைல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க சார் கிட்ட. இது என்னோட வீட்டுக்காரருக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா தேவி அம்மா, சொல்லுங்க, கேக்குது. வணக்கம் சார். என்னோட பேர் தேவி. என்னோட வீட்டுக்காரருக்காக நான் கேட்கணும். சரி. என்னன்னா கடன் பிரச்சனையா இருக்குது. எடுக்கிற காரியம் ஃபுல்லா தடையா இருக்குது. ராசி லக்னம்லாம் சொல்லுங்க. ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எதுவுமே ராசி லக்னம்லாம் சொல்லுங்க, சரியாயிடும். சார், என்னோட வீட்டுக்காருக்கு தெரியாது. எனக்கு விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். ஆனா என்னோட பேர் கூப்பிடுறது தேவி. ஆனா உண்மையான பேர் பத்ரகாளி என்னோட பேர். சரி சரி, நல்லது, சொல்லுங்க. அதான் சார், கடன் இருக்குது. ரெண்டாவது எடுக்கிற காரியம் லக்னம் தெரியாதா தேவி? உங்களுடைய லக்னம் தெரியாதா?
நகரம் தெரியாது சார். சரி, நீங்கள் வந்து அங்கே பாம்பேயில் தான் இருக்காரு உங்கள் சாரும்? ஆமா, நாங்க எல்லாம் மும்பைல வந்து மாட்டுக்கொலை லேபர் கேம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கோம் சார். சார், அங்கேருந்து உங்களுக்கு வந்து சித்தி விநாயகர் கோயில் எவ்வளோ தொலைவு இருக்கும்? இங்க இருந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் சார். இங்க இருந்து தாதர், அதாவது அவரை சொல்லுங்க, போகலாம். ரெகுலராக திங்கக்கிழமை சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலுக்கு தேங்காய் ஒன்று கொடுத்துட்டு வர சொல்லுங்க. அந்த தேங்காவை திருப்பி வாங்காமல் வர சொல்லுங்கள். பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு உடைச்சிட்டு அங்கேயே போட்டால் கூட சரி. திங்கக்கிழமை ரெகுலராக சித்தி விநாயகர் கோயிலுக்கு போகிறது விசேஷமான பலனை தரும். எல்லா பிரச்சனையும் எல்லாம் தீர்ந்த பிறகு, கடன் அமைப்பெல்லாம் சரியான பிறகு, பிள்ளையார்பட்டிக்கு வந்து கற்பக விநாயகருக்கு ஒரு முழு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொள்ள சொல்லுங்கள். திங்கக்கிழமை தோறும் அரிசி இல்லாத உணவை இரவு எடுத்துக்க சொல்லுங்கள் குடும்பத்தானர். திங்கக்கிழமை ரெகுலராக சித்தி விநாயகர் கோயில் போகிறது நீங்களோ இல்லை சார போக போக பெரிய அளவு மாற்றத்தை கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், இது ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அருண், நான் குஜராத்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், கேக்குது. 39. சரி. கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துலா லக்னம். 39வது இல்லையா? ஆமாங்க. சரி சரி. குரு தசை வந்துடுச்சா உங்களுக்கு? குரு திசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. சரி சரி சரி. அதான் நீங்கள் வந்து என்ன லக்னம் சொன்னீங்க? துலா லக்னம். துலா லக்னம். சரி, என்ன வேணும் சார்? திருமண தடையாயிட்டு இருக்குங்க சார். திருமணம் தடையாகுது இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை தோறும் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு தேவி கோயிலுக்கு போயிடுங்க. செவ்வாய்க்கிழமை ரெகுலராக போயிட்டு கண்டிப்பாக வாங்க. 9 வாரம் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கிற தேவி கோயில் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பசு நெய்யை கொடுங்க. இந்த அமுல் போன்ற ஹெரிட்டேஜ் போன்ற நெய்களை வாங்கி கொடுங்க தீபத்துக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 2 மணிக்குள், திருமணமான பிறகு கூட மதியம் யாருக்காவது உணவு தானமோ இல்லை பிஸ்கட் பாக்கெட்டோ கொடுக்கறதுக்கு பழக்கப்படுத்திடுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திருமணமெல்லாம் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற பிறகு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருவது விசேஷமான பலனை தரும். வைத்தீஸ்வரனுக்கு வந்து அங்கே வந்து உங்கள் பேர்லேயும் உங்கள் மனைவி பேர்லேயும் 25 கிலோ பச்சரிசியை கோயிலுடைய ஆதீனம் ஆஃபீஸ் மூலியமாக கொடுத்து ரசீட் போட்டுக்குங்க. பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு இல்லாமல் பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு சென்று 9 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு ராகால துர்கா பூஜைக்கு பணம் கட்டி அந்த குங்கும பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி ரசீட் வாங்கி வச்சுருங்க. பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரம். கண்டிப்பாக அருகில் உள்ள செவ்வாய்க்கிழமையில் துர்கை தேவி சன்னிதானத்துக்கு செல்ல மிக அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய பரிகாரத்தை உடனடியாக ஆரம்பித்திருக்கு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேடம், ஈரோட்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். வணக்கம் சார். சார், எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கு கேக்குறேங்க சார். கேளுங்க. அவர் டேட் ஆஃப் பர்த் 11/7/73 சார். சரி. ராசி வந்து விருச்சிகம், நட்சத்திரம் வந்து அனுஷங்க, லக்னம் வந்து மகரங்க. சரி. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 19/5/88ங்க. எனக்கு ராசி மிதுனம், நட்சத்திரம் மிருகசீரிடம், லக்னம் வந்து சிம்மங்க சார். சரி. நான் வந்து ஜாப்ல இருக்கிறேங்க சார். எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் அவருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து தொழிலுக்காக. அவர் லக்னம் என்னம்மா? உங்க லக்னம் என்னம்மா? உங்களது சிம்மமா? என்னுடைய சிம்மங்க சார், அவருக்கு மகரங்க. சரி சார். மகர லக்னம். 2 பேருக்கும் தொழில் நிமித்தமானதான் பாதிப்பு இல்லையா? ஆமாங்க சார். சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம திருச்சி ஸ்ரீரங்கம் செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். உங்களுடைய ராசிக்கு ஸ்ரீரங்கம் சென்று கொடிமர நமஸ்காரம் பண்ணுறது முன்னாடி கோயிலிலே வந்து உள்ளே நுழைந்தவுடன் ஸ்ரீ அனுமன் ஸ்ரீ கருடன் இருப்பார். பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பெருமாள் தாயார் சக்கரத்தாழ்வார் தரிசனம்லாம் முடிந்து கோயிலில் வந்து பிரசாத கடையில் உங்களுக்கு பிடித்த பிரசாதத்தை 15 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணுவதும், ரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும், வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கு சென்று 6 தாமரை மலர்களையும் பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதும் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல அமைப்பு. அடுத்ததாக உங்கள் சாருக்கு வந்து ரெகுலராக வந்து எப்பொழுதும் விடாமல் சென்னையில் திருப்பதி திருப்பதியில் உள்ள அலமேலு தாயார் எடுத்து சன்னிதானத்துக்கு செல்வது, குங்கும அர்ச்சனை பண்ணுவது, அந்த அலமேலு தாயார் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி கொண்டு வருவது, விடாமல் மகாலட்சுமி மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருவது, அதே போல் வந்து எப்பொழுதும் வந்து விடாமல் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தாயார் சன்னிதானத்தில் தாயாருக்கு வெண்மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் தொழிலில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பரிகாரம். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், இது ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹேமா ராமலட்சுமி, சொந்த ஊர் மதுரை, இப்ப இருக்கிறது கேரளால. கல்யாணத்துக்கு கேக்குறோங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். கேக்குதுமா? நமஸ்காரம் சார். பிறந்தது 22 மார்ச் 1981. 81மா?
ஒண்ணு ஆமாங்க சார். ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மகர லக்னம். ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, மகர லக்னமா? மகர லக்னம் ஆமாங்க சார். சரி. கல்யாணத்துக்கு ட்ரை பண்றோம், ஆனா வர்ற மாதிரி வருது, ஆனா ஒன்னும் அமைய மாட்டேங்குது. குருதசை நடக்குது இல்லையாம்மா உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார். ஆமாங்க. சரி. அதாவது ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்க சார். பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து காலஸ்திரி, அடுத்ததாக காஞ்சிபுரம், அடுத்ததாக திருவண்ணாமலை, அடுத்ததாக வந்து சிதம்பரம், அடுத்ததாக வந்து திருவனைக்காவு என்று சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கிற எல்லா சன்னிதானத்தில் இருக்கின்ற விபூதியை கலெக்ட் பண்ணி மொத்த விபூதியும் சேர்ந்து நல்ல விபூதியுடன் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள் நெஞ்சில். வருடத்துக்கு ஒரு முறை இந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொண்டாலே உங்களுக்கு இருக்கின்ற இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்பட்டு திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி பண்ணி உடனடியாக ஜாம் என்ற திருமணம் நடைபெறும். சிவகாயத்திரியை டெய்லி உச்சாடனை பண்ணுவது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிவனடியார்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல அமைப்பையும் திருமணத்துக்கு பிறகு கூட தடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் தரும். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இது ஜோதிட நேரம். ஜோதிட நேரம் தொடர்கிறது. சார், நடுக்கங்கள், நரம்பு தளர்ச்சி மற்றும் தேவையற்ற பயம் நீங்கள் என்ன சார் பண்ணலாம்? திருபுவனம்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்மா. கும்பகோணத்தில் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அந்த காலத்தில் வந்து திருபுவன பட்டு தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்றைக்கி 1000 பட்டு வரலாம் காஞ்சிபுரம் பட்டு. திருபுவனத்தினுடைய பட்டு ஸ்தலத்தில் கம்பாரேஸ்வரர்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. கம்பாரேஸ்வரர் திருக்கோயில் வந்து சிவனுடைய ஆலயம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கம்பாரேஸ்வரர்னு கூட நம்ம மக்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. சர்பேஸ்வரர் என்றால் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த சர்பேஸ்வரர் 7 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த சிவனை வழிபாடு செய்வதற்கு எப்படி என்றால் இந்த நடுக்கங்கள், பயங்கள், ஒன்றுமே இல்லாமல் மன அயற்சி, இந்த டிப்ரெஷன் போகிறது, ஆங்ஸைட்டி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலாக இது காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு போயிட்டு தோரம்பருப்பை வந்து துலாபாரம் கொடுப்பது அல்லது நம்மளால் முடிந்த அளவுக்கு தோரம்பருப்பை வந்து அங்கே மடப்பள்ளிக்கு கொடுத்துட்டு வருவது சந்தோஷமும் அனுகூலமும் எல்லா விதத்திற்கும். இந்த நடுக்கங்கள் மட்டும் இல்லாமல், பயம் இல்லாமல், கடன் அமைப்பு, சத்ரு உபத்திரங்கள், யாராவது நமக்கு ஏதாவது செய்திருப்பார்கள் என்ற பயமெல்லாம் இருந்தால் இந்த கம்பாரேஸ்வரர் கோயிலுக்கும் அம்பாள் தர்மபத்தினி அதே போல் வந்து சர்பேஸ்வரரை வழிபாடு பண்ண கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைப்பதற்கும் ஏற்றத்தின் தேர்வதற்கும் உண்டான அற்புதமான கோயில். ரொம்ப நன்றி சார். காலர் பார்த்தலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். சொல்லுங்க. சுந்தர்ராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க மிஸ்டர் சுந்தர்ராஜ். சார், என் பையன் விஷால்காக கேட்கணும் சார். கேளுங்க. அவருடைய பர்த்டே 1 மார்ச் 1990 சார். ஓகே. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, கன்னி லக்னம் சார். மாசி மாதம் பிறந்திருக்காரு அவரு? ஆமாம் சார். சரி. 1 மார்ச் 1990. ஓகே. 27 வயசு ஆயிடுச்சு. ஆமாம் சார். சார், அவருடைய பிசினஸ் அஸ்வினி, மேஷம், வேற கன்னி லக்னம் சார். ஓகே. அவருடைய தொழில் எப்படி இருக்கும் சார்? அடிக்கடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரி. அந்த இது மறுபடியும் கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்கு. அந்த கடன் எல்லாம் தீக்கிறதுக்கும் அவருக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஏப்ரல் நடந்துட்டு ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றாங்க. சூரிய தசை முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு அவருக்கு? அது எனக்கு கரெக்டா தெரியலைங்க சார். அந்த சூரிய தசை முடிகிற வரைக்கும் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா பெரிய அளவுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்க சொல்லுங்க. எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 ஒரு 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் சன்னிதானத்தில் இல்லை சிவன் சன்னிதானத்தில் அவருக்கு பிடித்த அவர் கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல தயிர் சாதம் தளிகை பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும், விரயங்களை தடுக்கும், மேலும் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். குறிப்பாக வண்டி வாகனத்தில் மற்ற விஷயத்தில் அனைத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அரசு அமைப்பு விரோதங்கள், தேவையில்லாத கையெழுத்திடுவது, சட்ட சிக்கல்கள் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 14/1/2018 வரை. மேலும் எல்லா விதத்திலும் அனுகூலங்கள், சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கு வருடத்துக்கு ஒரு முறை ஆடுதுறை என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திலிருந்து செல்லக்கூடிய திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலுக்கும், அதை முடித்துவிட்டு அதே ஆடுதுறையில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு சூரியன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மனதார பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு சூரியனுடைய அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவதும், திருப்பி கணபதி இடத்திலே பிரார்த்திப்பதும், அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்தில் இவரால் முடிந்த அளவுக்கு கைங்கரியம் செய்வது,
பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையில் உணவு தானம் கொடுக்க கொடுக்க பெரிய அளவு மாற்றங்களும் சந்தோஷமும் ஏற்படும். வருடத்துக்கு 2 முறையாவது திருமலையில் உள்ள பாலாஜியை சென்று வழிபாடு பண்ண தொழில் நிமித்தமாக இருக்கிற தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ஹொசூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நான் என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். கேளுங்க. எங்க பொண்ணு கொஞ்சம் மாற்றுத்திறனாளி. சரி. அவ டேட் ஆஃப் பர்த் வந்து 11/5/95 சார். சரி. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். சரி. லக்கணம் தெரியாது சார். அவ பிஇ முடிச்சிருக்கா. சரி. ஜாப் அமைஞ்சிருச்சு. ஆனா உடல் ரீதியா அவளுக்கு அந்த இடுப்புல இருந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இருந்து ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு நடக்கிறது. அதனால அது என்னத்துனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார். அதுக்காக பார்க்கலான்னு. பிரீத்தி பேர் வந்து பிரீத்தி, வி பிரீத்தி. சரி. ஓசூர்ல இருக்கீங்களாம்மா? ஆமா சார். சரிம்மா. அதாவதுமா கொஞ்சம் வெள்ளூர் வந்து கொஞ்சம் பக்கம் தானே உங்களுக்கு? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். அந்த தங்க கோயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோல்டன் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய வெள்ளூரில் வந்து ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிற அதாவது மகாலட்சுமியும் பெருமாளையும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அந்த கோயிலில் மனதாக அன்னதானத்திற்கு உண்டான அவங்களால முடிந்தது செய்யுங்க. வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே போல் அந்த கோயிலை முடித்துவிட்டு பள்ளிக்கொண்டா பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கொண்டான் என்ற இடத்துக்கு பேரே அந்த பெருமாள் இருக்கிறதுனால் அந்த கோயிலும் பெருமாளையும் தரிசனம் அதாவது முதலில் பெருமாள் தரிசனம் பண்ணலாம் அல்லது தங்க கோயில் தரிசனம் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவதும் விஷ்ணு நாமத்தை கேட்பதும் பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக இந்த குழந்தைக்கு ஏற்படும். தொடர்ச்சியாக எப்பொழுதும் கோளர் பதிகத்தை கேட்டுக்கொண்டு வர தேக ஆரோக்கியத்திலிருந்து மீண்டும் அவர்கள் தெம்புடன் இருப்பதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். சனிக்கிழமையில் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவு தானம் ஏழை எளியோருக்கு கொடுக்க நல்ல விஷயங்கள், நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். புரட்டாசிக்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஜோதிட சார் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சொல்லுங்க. கேளுங்கம்மா. மேடம் எங்க ஃபேமிலிக்கு கேட்கணுங்க. கேளுங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம், கடக லக்னம் சார். சார் வயசு வந்து அவருக்கு 43 ஆச்சுங்க சார். சரி. என்ன வேணும் அவருக்கு? அவருக்கு இப்ப வந்து மற்ற டைம்ல ஆக்டிவா நல்லா இருக்காங்க சார். வேலை வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே உடம்பு வந்து டல் ஆயிருதுங்க. ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறாருங்க சார். இதனால வீட்டுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குதுங்க சார். எனக்கும் ஹஸ்பண்டுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வருதுங்க சார். சரி. ஆனா அதான் சார் இது எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கீங்கல்ல? கோயம்புத்தூர்ல இருக்கு. மதுரை பக்கம் நல்லா இதா இருக்கு. நல்ல அதான் மதுரை பக்கத்துல தேனி மாவட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சிரமம் பார்க்காம வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் உங்கள் ஜாதகருக்கு, உங்களுடைய சார்புடைய ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய பலனுக்கு அனுகூலங்கள், அந்த சுறுசுறுப்பு தன்மையும் பெரிய அளவுக்கு இருக்க பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். கொச்சனூரில் அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். என் பேர் நரேந்திரன் சார். சீர்காழில பேசுறேன். நம்ம வேலைக்கிழமை சூரியநாத கொஞ்சம் பார்த்தல சார் உங்களை கூட. ஆமா சொல்லுங்க. சரி சரி. எனக்கு சிஸ்டர் தான் கேட்குறேன் சார். பேர் அனுராதா. சரி. பிறந்த தேதி 12/12/1978. சரி. ரிஷப ராசி, மீன லக்னம் சார். சரி. ரிஷப ராசி, மீன லக்னம். நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? கார்த்திகை நட்சத்திரம் சார். சரி. வயசு? சரி. 1978 சார். 12/12/1978. சரி. 39 வயசு. ஆமா சார். 39 வயசு சார். சரி. என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணேன் சார். அது டைவர்ஸ் ஆயிடுச்சு சார். அப்புறமா ரெண்டாவது ஒரு மேரேஜ் பண்ணோம். அதுவும் இப்ப ப்ராப்ளம் இருக்கு சார். அவர் தனியா இருக்காரு. அவர் வந்து வேலைக்கும் போக மாட்டாரு. லக்னம் என்ன? லக்னம் வந்து மீன லக்னம் சார். சரி சரி சரி. ரெண்டாவது அவரு தொழிலுக்கு வேலைக்கும் போக மாட்டாரு. எங்களுக்கு கடை வச்சு கொடுங்க. அவர் பேக்கரி தொழில் சார். கடை வச்சு கொடுங்க அப்படின்னு ஒரே பிரச்சனை பண்றாரு. அவர் வந்து ஒரு குடும்பம் பண்ற ஒரு ஐடியாவே அது மாதிரியே பேச மாட்டாரு சார். பைசா எப்ப பார்த்தாலும் காசு அந்த மாதிரியே பேசுறாரு சார். ஒரு குடும்பம், ஒரு பாசம் அந்த மாதிரி ஒண்ணுமே பேசவே மாட்டாரு சார். இப்ப பிரிஞ்சுதான் சார் இருக்காங்க. அதான் சார் என்ன நம்ம பார்த்தோம்ல சார். சரி சரி கண்ணா, சரி கண்ணா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்க பார்த்ததுக்கு சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் உங்க பாப்பா அவங்க சிஸ்டர் வந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த கோயில் சன்னிதானத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும்.
அந்த கோயிலில் போயிட்டு அபிஷேக குங்குமம் அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து அகோர வீரபத்திரர் என்று இருப்பார். அந்த அகோர வீரபத்திரரை வழிபாடு பண்ணுவது பெரிய அளவுக்கு அக்னிபத்திரர் வீரபத்திரர் இருப்பார். அவர்களை வழிபாடு பண்ணுவது விசேஷமான பலனை தரும். அந்த இடத்துக்கு பசுனை கொடுத்து மனதார தீபம் ஏற்றி கொண்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இருக்கின்ற தடைகளை நிவர்த்தி பண்ணும். கோளர் பதிகத்தை பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து 9 முறை படிக்க வேண்டும். படிக்கின்ற சமயத்தில் யாரிடத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்ள சொல்லுங்கள். புதன்கிழமை வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வில்வ இலையும் பசுனையும் நல்லெண்ணெயும் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு கொடுக்க பெரிய அளவு ஏற்றத்தையும் இந்த திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி பண்ணும். அதேபோல் மற்ற விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய அனுகூலமான அமைப்பு. கோளர் பதிகத்தை வீட்டிலும் சொல்லி கொண்டு வருவது ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான அமைப்பு. முடிந்த அளவுக்கு பௌர்ணமி மற்ற புதன்கிழமையில் சிவனை சரணாகதி அடைவதே ஏற்றத்தை தரக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து 1 மணி நேரமாக நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.